சென்னை மற்றும் தஞ்சாவூரில் பிடிபட்ட கள்ள நோட்டு கும்பலைச் சேர்ந்த நபர்கள் பாகிஸ்தான் சென்று வந்துள்ளதால் அவர்களின் பின்னணியில் பயங்கரவாதிகள் இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பழனி கோவில் நிலம் பத்திரப்பதிவு செய்தது தொடர்பான முறைகேடுகளை விசாரிக்க கூடுதல் ஐஜி தலைமையில் விசாரணை குழு அமைத்து பதிவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. பழனி கோவில் நில பத்திரப்பதிவு முறைகேடு குறித்து முழுமையாக ஆய்வு செய்து உண்மை நிலையை அறியும் நோக்கில் விசாரணை குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டது. இதன்படி பதிவுத்துறை கூடுதல் ஐஜி தலைமையில் ஒரு உதவி ஐஜி, ஒரு மாவட்ட பதிவாளர் அடங்கிய விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. பத்திரப்பதிவு நடந்த நாளில் பணியில் இருந்த சார் பதிவாளர், உதவியாளர், மாவட்ட பதிவாளர், அந்த நாளில் விடுப்பில் இருந்த சார் பதிவாளர் ஆகியோரிடம் இக்குழு விரிவான விசாரணை மேற்கொள்ளும். பத்திரப்பதிவு நாளில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் நடந்த நிகழ்வுகள் குறித்த சிசிடிவி காட்சிகளையும் இந்த குழு ஆய்வு செய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. தமிழக மின் நுகர்வு இதுவரை இல்லாத அளவாக நேற்று முன்தினம் 47.22 கோடி யூனிட்டுகளாக அதிகரித்துள்ளது. வழக்கமாக கோடை காலத்தில் மட்டுமே உச்சத்தை எட்டும் மின் நுகர்வு இந்த ஆண்டு ஜூலையில் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. இதற்கு கடும் வெயிலே காரணம் என்று கூறப்படுகிறது. தினமும் சராசரியாக 30 கோடி யூனிட்டுகளாக உள்ள மின் நுகர்வு கோடை வெயிலால் இந்த ஆண்டு ஏப்ரல் 29ஆம் தேதி எப்போதும் இல்லாத வகையில் 47.15 கோடி யூனிட்டாக உயர்ந்தது. இதுவே நேற்று முன்தினம் வரை உச்ச அளவாக இருந்த நிலையில் கோடை வெயிலால் ஏசி பயன்பாடு அதிகரிப்பு, சட்டசபை தேர்தல், ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி போன்றவை முக்கிய காரணமாக இருந்தன. அதன்பின் மின் நுகர்வு சற்று குறைந்தது. தினமும் சராசரியாக 38 கோடி யூனிட்டுகளாக இருந்தது. கோடை காலத்தில் இருந்தது போல கடந்த வாரத்தில் இருந்து வெயில் தாக்கம் கடுமையாக உள்ளது. இதனால் வீடுகளில் பகலிலும் ஏசி சாதனங்களை மக்கள் அதிகம் பயன்படுத்துகின்றனர். கடந்த வாரத்தில் இருந்து தினசரி மின் நுகர்வு 42 முதல் 43 கோடி யூனிட்டுகளாக அதிகரித்தது. நேற்று முன்தினம் எப்போதும் இல்லாத வகையில் 47.22 கோடி யூனிட்டுகளாக மின் நுகர்வு புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. உள்ளாட்சி தேர்தலில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என அதிமுக நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவை போன்று ஜனநாயகத்துடன் இயங்கக்கூடிய கட்சி தமிழகத்தில் இல்லை. இந்த கட்சியில் பல்வேறு சாதி மதங்களைச் சேர்ந்தவர்கள் ஒன்றிணைந்து வாழ்ந்து வருகிறோம். கட்சியை விட்டு வெளியேறிய துரோகிகளால் தொண்டர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். விலகியவர்களுக்கு காலம் பதில் சொல்லும். உள்ளாட்சி தேர்தலில் நிர்வாகிகள் சிறப்பாக களப்பணியாற்ற வேண்டும். மகளிருக்கும் இளைஞர்களுக்கும் முக்கியத்துவம் அளித்து அதிக அளவில் வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என்றார். விராலிமலை தொகுதி எம்எல்ஏவாக இருந்த சி. விஜயபாஸ்கர் அண்மையில் அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்த நிலையில் இந்த கூட்டத்திற்கு புதுக்கோட்டையிலிருந்து நிர்வாகிகள் அதிக அளவில் வந்திருந்தனர். தமிழகத்தில் வெப்ப அலை காரணமாக பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதால் தலைமை ஆசிரியர்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் எஸ். கண்ணப்பன் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் தமிழகத்தில் நிலவும் வெப்ப அலை மற்றும் அதிக வெப்பநிலை சூழல்களால் மாணவர்களின் உடல் நலன் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. எனவே மாணவர்களின் நலனை உறுதி செய்ய அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுகின்றன. அதன்படி தலைமை ஆசிரியர்கள் மாவட்ட பேரிடர் மேலாண்மை மையத்திடமிருந்து பள்ளி அமைந்துள்ள கிராமம் குறித்த வானிலை சார்ந்த விவரங்களை தினமும் பெற்று அவர்கள் அறிவுரைப்படி செயல்பட வேண்டும். அதே வேளையில் இந்திய வானிலை ஆய்வு மையத்தால் கடுமையான வெப்ப அலை என முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டால் மாணவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனை முன்னிறுத்தி தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையையும் எடுக்க வேண்டும். மாவட்ட நிர்வாகத்தின் வழிகாட்டுதல்களின்படி பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள தலைமை ஆசிரியர்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு போதிய குடிநீர் வசதி, நிழலான ஓய்விட வசதி, வெளிப்புற செயல்பாடுகளை தவிர்த்தல் உட்பட வெப்ப அலைக்கான பாதுகாப்பு அம்சங்கள் முறையாக பின்பற்றப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது.
தாவேகா ஆட்சியில் ஊடக சுதந்திரமும் ஜனநாயகமும் காப்பாற்றப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமக தொடங்கி 38ஆம் ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் சென்னையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய அன்புமணி ராமதாஸ், தமிழகத்தின் வரலாற்றை பாமகவை தவிர்த்துவிட்டு எழுத முடியாது. தமிழகத்தை 60 ஆண்டுகள் ஆண்ட கட்சிகளிடம் இருந்து கடந்த மே 4ஆம் தேதி மக்களுக்கு உண்மையான விடுதலை கிடைத்துள்ளதாக சிலர் என்னிடம் கூறுகின்றனர். இது அவர்களின் தனிப்பட்ட கருத்து. ஆட்சி மாற்றத்திற்கான முன்னெடுப்பை 10 ஆண்டுகளுக்கு முன்பே பாமக எடுத்தது. கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் ஜனநாயகத்தின் குரல் வளை நெரிக்கப்பட்டது. தற்போது தாவேகா ஆட்சியில் ஊடக சுதந்திரமும் ஜனநாயகமும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சருக்கு பாராட்டு. தாவேகா ஆட்சி அமைத்து 6 மாதங்களுக்குள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். இந்த தைரியமான அறிவிப்புக்காக பாமக அவரை பாராட்டுகிறது. ஜனநாயக ரீதியில் மக்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துள்ளனர். அதை முதலில் மதிக்க வேண்டும். விவசாயிகளின் கூட்டுறவு கடன்களை முதலமைச்சர் ரத்து செய்ய வேண்டும் என்று பேசினார். இந்த பொதுக்கூட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ராமதாஸ் கலந்து கொள்ளவில்லை. உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தைலாபுரத்தில் அவர் ஓய்வெடுப்பதாக பாமக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.